ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நான் உங்கள் செங்கை ராஜி. நம்ம சேனலில் நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஆன்மீக ரீதியாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். மகாலட்சுமி தாயாருக்கும் லக்ஷ்மி குபேரருக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கும் மிக மிக உகந்த காசு மாலை, பண மாலைன்னு எது வேணும்னா சொல்லலாம். அந்த மாலையை நம்ம கைகளால் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோங்க. எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. அதை வச்சு நான் இதை வீட்டில் இருக்கிற பொருட்கள், என்கிட்ட இருந்த திங்ஸை வச்சு நான் செய்திருக்கேன். இதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் செய்து உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ அப்படி இல்லாட்டி குபேரர் ஃபோட்டோக்கு மாட்டுங்க. 5 ரூபாய் நோட்டு ரொம்ப உகந்தது லக்ஷ்மி குபேரருக்கு அப்படின்றதுக்காக நான் அதில் செய்து போட்டிருந்தேன் மாலை. இப்போ அது ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்குது. அந்த மாதிரி ஒரு அழுக்கான மாலையை போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் சூப்பராக 10 ரூபாய் நோட்டு புதுசு கிடச்சிது. அதை வச்சு இந்த மாதிரி கவர்க்குள்ளே வச்சு நான் அதை சீல் பண்ணி எப்படி இந்த மாலையை செய்கிறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூபம்லாம் காமிக்கும்போது அந்த புகையெல்லாம் இதுலேயும் படிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை மாற்றிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. அந்த ஐடியா படி இப்போ செய்யலான்னு ஒரு பிளானு. என்ன அப்படின்னா, நான் பேக்கிங்காக வச்சுருக்கிற கவர் இது. அந்த கவருக்குள்ளே நம்மளுக்கு இந்த மாதிரி ரூபா நோட்டு கிடச்சிருக்கு. அதை போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சீல் பண்ணுற மிஷின் வச்சு இந்த இடத்துல ஒரு சீல் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணிடலாம். இந்த இடத்துலையும் இப்படி மடிச்சுட்டு இந்த த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி அதை மாலையாக்கி இப்போ நம்ம போட போகிறோம். நான் ஒவ்வொன்றா இந்த மாதிரி கவரில் போட்டுட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த நோட் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ஈவனாக ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துலையும் கொஞ்சம் சீல் பண்ண போகிறோம். இந்த பாருங்க, இந்த பக்கம் சீல் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைடு சிசர் வச்சு நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இப்படி கட் பண்ணிட்டோமா, இதுலேருந்து இது கீழெல்லாம் விழுகாது. ஒரு பக்கமாக சின்னதாக அடிச்சு பாருங்க. இப்போ இந்த சைடு என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் இப்படி மடித்த மாதிரி வச்சு நம்ம இங்கே சீல் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த 10 ரூபா நோட்டு கிடச்சதுனால நான் இந்த வச்சு பண்ணியிருக்கேன். 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டெல்லாம் வச்சு கூட ஒரு சில வீடுகளில் இந்த மாதிரி மாலையாக போட்டு நான் பார்த்துருக்கேன். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு பச்சை நிறம் ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் பச்சை நிறமான அந்த 5 ரூபா நோட்டை வச்சு நான் பண்ணி போட்டிருந்தேன். இப்போ நம்ம 500 ரூபா நோட்லையும் நிறைய பேர் போடுறாங்க. அந்த மாதிரி காசு உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கோவில்களுக்கு செலவழிக்கும் பொழுது இந்த ரூபா நோட்டை நீங்கள் எடுத்து கூட மாற்றி செலவழிக்கலாம். நம்ம அப்படியே வச்சுருந்து ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை இல்லையா? பீரோலே வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டாக தான் ஆகும். பணம்ன்றது நம்ம வரவு செலவுன்னு இருக்கணும். அதுக்காக தான் பணம்ன்ற ஒன்று வச்சுருக்கோம். அதனால் நம்ம மாலையாக போடும்பொழுது பார்க்குறதுக்கு அந்த ஃபோட்டோக்கும் அழகாக இருக்கும், மகாலட்சுமிக்கும் ரொம்ப உகந்தது. பொதுவாகவே அரிசி, இந்த மாதிரி பூக்கள், புஷ்பங்கள், வாசம் நிறைந்த பொருட்கள், அதே மாதிரி பால், வெண்ணெய், தயிர், இது போன்ற விஷயங்கள், பணம், இதிலெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யறதா சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம மகாலட்சுமிக்கு இந்த மாதிரியான ஒரு மாலையை நிரந்தரமாக போட்டு விடுறது ரொம்ப பூஜை ரூம்க்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால பிளான் பண்ணி திடீர்னு எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. நான் இது பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்திங்களா எல்லாமே ஈவனாக நம்ம வச்சுருக்கோம். இதை இந்த பாருங்க அழகாக நம்ம கோக்கிறதுக்கான கேப்ஸ் இருக்குது. இதை இப்போது நம்ம எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஒரு பச்சை கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து குபேரருக்கு பச்சை தான் உகந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம இருந்த பச்சை ரூபா நோட்டையும் எடுத்துட்டோம். அதனால் இதை வந்து பச்சையிலே கோக்கலான்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அழகாக இப்போ கோத்துக்கிட்டே வருவோம். இது நம்ம இந்த பாருங்க அழகாக இப்படி விட்ட உடனே வந்துடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். அடுத்ததில் அதே மாதிரி கோத்துக்குவோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பாருங்க ரெண்டாவது, இப்போது இந்த பாருங்க மூணாவது. சரியா? சூப்பராக வருது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் கூட கொஞ்சம் பயந்தேன் எப்படி இருக்குமோன்னு. கரெக்டாக ஈவனாக கோத்துக்கோங்க. இந்த காந்தி தாத்தா ஒரு பக்கமாக அப்படியே வர மாதிரி கோத்துக்கோங்க. ஏன்னா மாற்றி மாற்றி கோத்திங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருக்காது. அதனால் ஒரே பக்கமாக காந்தி தாத்தா வர மாதிரி அப்படியே கோத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம துணி தைக்கிற நூல், அந்த மாதிரி நூலில் கூட நல்ல திக்காக போட்டுக்கோங்க. ஒரு 7-8 லேயராக நீங்கள் வந்துட்டு நூலை ஜிக்ஸாகாகவே அப்படியே மடக்கி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடும். நல்ல பச்சை நூல் எடுத்துக்கோங்க. அதே அளவு திக்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஊசி நூல், பெரிய ஊசி செட்டில் வந்து பெரிய ஊசி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் நுழைச்சி கூட நீங்கள் இதில் அப்படியே கோத்துட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி ஈர்க்கு குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கூட இதை ஒரு முனையை கோத்து அப்படியே நீட்டாக விட்டோன்னா அழகாக அது பாட்டு வந்துடும். அந்த மாதிரியும் நீங்கள் கோத்து மாலையாக எடுத்துக்கலாம். இது தகுந்த மாதிரி நம்ம கூட குறைய நம்மளுடைய ஃபோட்டோக்கு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இல்லை அதிகப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா தெரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மகாலட்சுமிக்கு, லக்ஷ்மி குபேரருக்கு மாலை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து இந்த ரூபா நோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஈர துணி வச்சு கூட தொடச்சிக்கலாம். நான் வந்து அந்த 5 ரூபா நோட்டு இது பார்த்தீங்களா, இந்த 5 ரூபா நோட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வந்து இது வந்து இப்போ செல்லவே மாட்டேங்குது, இதை ஏன் போட்டு வச்சுருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. அதனால் இந்த வீடியோ வந்து நானே யோசிச்சு நானே போட்டது. உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குமா அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு ஒயிட் ஹார்ட் வந்து எனக்கு அனுப்புங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த கவர் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் செய்யற கடையில கிடைக்கும், பேக்கிங் பண்ற கடை, அந்த மாதிரி இந்த தொன்னைகள், கப்பு, இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ கப்லாம் சில ஹோல்சேல் கடையில விற்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கடைகள்ல அதை பாக்கு மட்டை தட்டு அந்த மாதிரி இடங்கள்ல ஈஸியா கிடைக்கும் இந்த கவர். அதனால நான் ஈஸியா அதை கட் பண்ணி போட்டு சீலரும் வச்சிருந்ததுனால பண்ணிட்டேன். நிறைய பேர் சீலர் வச்சிருக்க மாட்டீங்க, அப்படி வச்சிடலாதவங்க வந்துட்டு ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி இருக்கு என்னன்றதை இப்ப பார்க்கலாம் மாட்டிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக அந்த ரூபா நோட்டு மாலையை மகாலட்சுமிக்கு போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. அதை வந்து அப்படியே இந்த சைடு விடும்பொழுது அண்ணாமலையார் முகம் தெரியாத மாதிரி இருந்துச்சு. அதனால் அண்ணாமலையார் ஃபோட்டோக்கு பேக் சைடில் அந்த 2 ரூபா நோட்டையும் எடுத்து நான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு மகாலட்சுமி யந்திரம் முன்னாடி ஒரு ஐஸ்வர்ய கோலம் போட்டுட்டு அதில் விளக்கேற்றுறது வழக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால குபேரப்படி வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி குபேரருக்கு பூஜைகள் செய்திருந்தோம், லக்ஷ்மி குபேரருக்கும் அர்ச்சனைகள் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அந்த பாட்டில் இருக்கிற எல்லாத்தையும்
திங்ஸையும் மாற்றி வச்சுருந்தோம். குலதெய்வ வழிபாடும் செய்திருந்தோம். மகாலட்சுமி வழிபாடு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்யும் பொழுது எப்போவுமே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம், வாசனை மிகுந்த பூக்கள் வச்சுட்டு வாசனையாக அந்த ரூமை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஏலக்காயும் அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு கற்கண்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம பருகிறது குடிக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தூப தீபங்கள்லாம் ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தோம். இன்னொரு விஷயம் வந்துட்டு, நம்ம மகாலட்சுமிக்கு ஒரு கிண்ணத்தில், ஒரு பித்தளை கிண்ணம், வெங்கல கிண்ணத்தில் நிறைய காசுகள் போட்டு அதை வந்து நம்ம வியாழக்கிழமை தோறும் அப்புறம் வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனைகள் செய்யறதுன்றது ரொம்ப விசேஷம். அந்த கிண்ணத்திலேயே அந்த ரூபா சில்லறையை எடுத்து நம்ம சுவாமிகிட்ட காமிச்சு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணத்திலேயே நம்ம போடும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அந்த காசினுடைய ஒளி சத்தம் வந்து அவருக்கு ரொம்ப இஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லா பூஜைகளுமே அவ்வளோ அழகாக சிறப்பாக முடிஞ்சுது. நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த இந்த ஒரு விஷயமும் மாறிடுச்சு நம்ம பூஜை ரூமில். ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ரூபா நோட்டு மாலை செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சிலைகளுக்கு கூட நம்மளோட சில்லறை காசுகளை வச்சு ஒரு அழகான மாலைகள் செய்து போடலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து அஷ்டலக்ஷ்மி வச்சு கும்பிடுறதுனால 8 5 ரூபாய் நாணயங்களில் அந்த நாணயம் பக்கத்தில் குங்கும மஞ்சள் வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது. லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யும் பொழுது இந்த மாதிரியான காசு ஒலியை எழுப்புறதுக்கு மறந்துடாதீங்க. ஒரு வெங்கல பாத்திரமோ பித்தளை பாத்திரத்துலையோ காசுகள் சில்லறைகள் போட்டு நல்ல காசு சத்தம் எழுப்புங்க. சுக்கரஹோரையில் அழகாக விளக்கேற்றி வச்சு பூக்கள் எல்லாம் கொண்டு அர்ச்சனை அபிஷேகம் எது வேணால் நீங்கள் செய்யுங்க. சிலை வடிவத்தில் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகங்களும் செய்யலாம். மகாலட்சுமிக்கே தவறில்லை. குபேரருக்கு இந்த காசு சத்தம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து அவர் வயிற்றில் தடவி விட்டாலும் நம்மளுக்கு பண சேர்க்கை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்துட்டு இந்த மாதிரி ஒரு மாலையை போட்டுட்டு நீங்கள் பூஜை ரூமை இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ லக்ஷ்மிகரமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயத்தோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த மாலை உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.